முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே 4 முறை வெளிநாடு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இப்பொழுது 5வது முறை என்று கருதுகிறேன். 5 முறை வெளிநாடு செல்கிற பொழுது தொழில் முதலீட்டு ஈர்ப்பதற்காக செல்வேன் என்ற அறிவிப்பை வெளியிட்டுத்தான் செல்கிறார். ஆனால் இந்த 5 முறை வெளிநாட்டு பயணத்தின் போது எவ்வளவு தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டது, எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டார்கள், அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நடைமுறைக்கு வந்துவிட்டதா? அதோடு ஏற்கனவே தொழில் முதலீட்டு மாநாட்டை சென்னையில் நடத்தப்பட்டதாக தெரிவித்தார்கள். அதோடு பல்வேறு காலகட்டத்தில் தொழில் செய்வதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தப்பட்டதாக செய்தி வெளியிடப்பட்டது. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து அந்த 52 மாத கால ஆட்சியில் எவ்வளவு தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டது, எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டன, எத்தனை தொழில்கள் நடைமுறைக்கு வந்திருக்கின்றன, அதனுடைய நிலவரம் என்ன, அதனால் எத்தனை தொழில் பயன்பாட்டுக்கு வந்திருக்குது, அதனால் எவ்வளவு இளைஞர்கள் வேலைவாய்ப்பு கிடைக்கப்பட்டு, அதற்கு வெள்ளை அறிக்கை விட வேண்டும் என்று பல முறை நான் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்தேன். இதுவரைக்கும் பதிலே இல்லை. வெறும் காகித அளவில் தான் இருக்குது, இன்னும் நடைமுறைக்கு வரல. இதுவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கொண்ட பொழுது 2015ஆம் ஆண்டு இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சர் இருந்தபோது உலக முதலீட்டாளர் மாநாட்டு நடத்தினாங்க சென்னையில். 2,42,000 கோடி தொழில் முதல் ஈர்க்கப்பட்டது. 98 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டன. பெரும்பாலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நடைமுறைக்கு வந்து அதனால் தொழில் உலகம் பெருகி பொருளாதாரம் ஏற்றப்பட்டு பல இளைஞர்களுக்கு பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கப்பட்டது. அதே வழியில் வந்த அம்மாவுடைய அரசு 2019 ஜனவரி மாதம் தொழில் முதலீட்டு மாநாட்டை சென்னையில் நடத்தி சுமார் 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டு அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட தொழில்கள்லாம் பல தொழில்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்குது. அதனால் வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்குது. இன்றைக்கு ஒரு அரசாங்கம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட உடனே அந்த தொழில் வந்துவது கிடையாது. அதற்கு முதற்கட்ட பணிகள் செயல்படுத்த வேண்டும். அந்த முதற்கட்ட பணி செய்வதற்கே 2 வருட காலம் பிடித்துவிடும். அதற்கு பிறகு அவர்கள் அதற்கு முதலீடு செய்து அதுக்கு உண்டான தொழிற்சாலைகள் கட்டப்பட்டு பிறகுதான் பயன்பாட்டுக்கு வரும். ஆனால் இன்றைய ஆட்சியாளர்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட உடனேயே தொழில் முதலீடு வந்ததாகவும் பல லட்சம் பேருக்கு வேலை கிடைத்ததாகவும் ஒரு பொய்யான செய்தியை விளம்பரப்படுத்திக் கொண்டிருப்பதாக நாம் பார்க்கப்படுகிறது.